இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு சாம்பார் சாதம் தான் பண்ணேன். சூப்பராக இருந்தது. எல்லா காயும் போட்டு பண்ணேன். செம்ம குழைவா இருந்தது. இது வந்து சாம்பார் சாதம்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் பிஸ்மிலாபாத்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லா காய்கறியும் நான் வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸு, முள்ளங்கி, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் சிறுபயிரை ஊற வச்சு 3 விசில் தண்ணி அதிகமாக விட்டு குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சு கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம். தக்காளி சேர்த்து தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வதக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த அரிசி வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 ஸ்பூன் வீட்டு மிளகா பொடி. எனக்கு காரம் நிறைய பிடிக்கும் அப்படின்றதுனால 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விடணும். நல்லா கொதி வந்து காய் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கலவை எடுத்து அப்படியே அந்த சாப்பாட்டில் ஊற்றி நல்லா ஒரு கிளறினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கு மேலே நல்லா நெய் விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா குழைவான சாப்பாடு வேறு லெவலாக இருக்கும். கூட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர். நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு கூட என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்காச்சும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.